ஈரானுக்காக ரஷ்யா போர்க்களத்தில் முழுமையாக இறங்குமா அல்லது இது புட்டினின் ஒரு ஆபத்தான ராஜதந்திர நாடகமா? ஒருபுறம் ஈரானுடன் 20 ஆண்டுகால ஒப்பந்தம், மறுபுறம் இஸ்ரேல் பாசம். ரஷ்யாவிடம் 150 Su-35 விமானங்கள் இருந்தும் ஈரானுக்கு ஏன் ஒரு விமானம் கூட இன்னும் வழங்கப்படவில்லை? வணக்கம். இன்று உலகமே ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிநவீன அமெரிக்க போர் விமானங்கள் எந்நேரமும் தாக்குதலுக்கு தயார் நிலையில் உள்ளன. இவை மட்டுமின்றி USS ஜெரல்ட் ஆர் ஃபோர்ட் மற்றும் USS ஏப்ரஹாம் லிங்கன் ஆகிய 2 பிரம்மாண்டமான கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்ஸ் இப்போது ஈரானை சுற்றி வளைத்துள்ளன. இதற்கு நடுவில் ஓமன் வளைகுடாவில் ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து பிரம்மாண்டமான கூட்டு கடற்படை பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளன. உக்ரைன் போரின் போது ரஷ்யா இக்கட்டான நிலையில் இருந்தபோது ஈரான் தனது ஷாஹிட் ட்ரோன்களை அள்ளிக் கொடுத்து ஒரு உண்மையான நண்பனாக தோள் கொடுத்தது நமக்கு தெரியும். ஈரானின் இந்த அதிரடி உதவிதான் இன்று ரஷ்யாவை ஈரானுக்கு ஆதரவாக கடலில் வந்து நிற்க வைத்திருக்கிறது. இதை பார்க்கும் நமக்கு ஈரான் மீது அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ கை வைத்தால் ரஷ்யா உடனே களத்தில் இறங்கும் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் ரஷ்யா உண்மையில் ஈரானுக்காக போர்க்களத்திற்கு வருமா அல்லது ஆபத்து வரும்போது ஒதுங்கிக் கொள்ளும் ஒரு சந்தர்ப்பவாத நண்பன்தானா? இந்த கேள்விகளை நாம் எழுப்ப மிக முக்கியமான 3 விஷயங்களை நாம் இப்போது ஒவ்வொன்றாக ஆராய்வோம். முதலாவதாக, எங்கள் இந்த சந்தேகத்தின் தொடக்க புள்ளி எது? சமீப செய்திகளின்படி ரஷ்யா ஈரானுக்கு Mi-28 அட்டாக் ஹெலிகாப்டர்களை வழங்க தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் 2021ஆம் ஆண்டிலிருந்தே ஈரான் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு பணம் கொடுத்து காத்திருக்கும் அந்த Su-35 போர் விமானங்களுக்கு என்னவானது? ஈரானின் வான்வெளி இன்று மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது. 1970களில் வாங்கிய பழைய F-14 மற்றும் MiG-29 விமானங்கள்தான் இன்றும் ஈரானின் பலம். அமெரிக்காவின் அதிநவீன F-35 மற்றும் F-22 ஸ்டெல்த் விமானங்களை எதிர்கொள்ள ஈரானுக்கு ரஷ்யாவின் 4வது தலைமுறை போர் விமானமான Su-35 மிக மிக அவசியம். ஈரான் இதற்காக பில்லியன் கணக்கில் காசையும் உக்ரைன் போருக்கு தேவையான ஆயிரக்கணக்கான ட்ரோன்களையும் ரஷ்யாவிற்கு ஏற்கனவே அள்ளிக் கொடுத்துவிட்டது. ஆனால் ரஷ்யாவோ 2023இல் வழங்க வேண்டிய அந்த விமானங்களை இன்று வரை ஈரானுக்கு வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது. இன்றோ ரஷ்யா ஈரானுக்கு Mi-28 அட்டாக் ஹெலிகாப்டர்களை வழங்க தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சூழ்ச்சி ஒளிந்திருக்கிறதா? அமெரிக்கா ஒரு முழுமையான வான்வழி தாக்குதலை தொடங்கினால் இந்த ஹெலிகாப்டர்கள் ஒரு உபயோகமற்ற இரும்பு பெட்டிதான். இவை தரையிறங்கும் படைகளை தாக்க உதவுமே தவிர அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் தடுக்க இவை எதற்கும் உதவாது. ரஷ்யாவிடம் ஏற்கனவே சுமார் 150 Su-35 விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன. உக்ரைன் போரினால் உற்பத்தி தாமதம் ஏற்பட்டாலும் ரஷ்யா நினைத்தால் தனது கைவசம் இருக்கும் விமானங்களிலிருந்து வெறும் 10 விமானங்களை ஈரானுக்கு கொடுத்தால் கூட அது இந்த போரின் போக்கையே முற்றிலுமாக மாற்றும் வல்லமை கொண்டது. ஆனால் ஈரானின் காசை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு மிக முக்கியமான இந்த நேரத்தில் அந்த Su-35 போர் விமானங்களை கொடுக்காமல் இழுத்தடிப்பதுதான் ரஷ்யாவின் தற்போதைய பாணி. இது ஒரு உண்மையான நண்பனின் செயலா அல்லது ஈரானின் பலவீனத்தை பயன்படுத்தி ரஷ்யா விளையாடும் ஒரு ஆபத்தான சதுரங்க ஆட்டமா? இரண்டாவதாக, ரஷ்யா ஏன் ஈரானுக்கு ஒரு எல்லைக்கு மேல் உதவ மறுக்கிறது என்பதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான காரணி ஒளிந்திருக்கிறது. அதுதான் இஸ்ரேலில் வாழும் 1.5 மில்லியன் ரஷ்ய மொழி பேசும் மக்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை பூட்டினுக்கு உலக நாடுகளின் பிம்பம் பற்றியோ அல்லது இதர அரசியல் ஆதாயங்கள் பற்றியோ கவலையே கிடையாது. ஆனால் பூட்டின் ஒரு விஷயத்தில் மிகவும் உறுதியாக இருக்கிறார். அது உலகெங்கிலும் வாழும் ரஷ்யர்களின் பாதுகாப்பு. உலகின் எந்த மூலையில் ரஷ்யர்கள் வாழ்ந்தாலும் அவர்களை பாதுகாப்பதில் தனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக பூட்டின் ஆழமாக நம்புகிறார். இன்று இஸ்ரேலின் மக்கள் தொகையில் சுமார் 15% முதல் 17% பேர் ரஷ்யாவிலிருந்து குடியேறியவர்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய ரஷ்ய சமூகம் வாழ்கிறது. இங்கேதான் ரஷ்யாவின் தர்ம சங்கடம் தொடங்குகிறது.
ஒருவேளை ரஷ்யா ஈரானுக்கு அந்த S-35 விமானங்களை வழங்கி அதன் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் விமானங்கள் சுடப்பட்டால் அது இஸ்ரேலில் இருக்கும் இந்த 1.5 மில்லியன் ரஷ்யர்களின் உயிருக்கு நேரடி ஆபத்தாக முடியும். தனது இரத்த உறவுகள் வாழும் ஒரு தேசத்திற்கு எதிராக ஈரானுக்கு தீவிரமான இராணுவ ஆதரவை வழங்குவதை பூட்டின் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அதனால்தான் சிரியாவில் ஈரானிய நிலைகளை இஸ்ரேல் தாக்கும்போது ரஷ்யா அதை தடுத்து நிறுத்துவதில்லை. அமெரிக்கா ஈரான் போர் வெடித்தால் ரஷ்யா ஈரானுக்கு பொருளாதார ரீதியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உதவலாமே தவிர இஸ்ரேலில் இருக்கும் தனது சொந்த மக்களின் பாதுகாப்பை விலை பேசி ஈரானுக்கு ஒருபோதும் முழுமையாக தோள் கொடுக்காது. சுருக்கமாகச் சொன்னால் ஈரானின் நட்பை விட இஸ்ரேலில் வாழும் ரஷ்யர்களின் உயிரே பூட்டினுக்கு முக்கியமாக தெரிகிறது. மூன்றாவதாக, ரஷ்யா ஏன் ஈரானை ஒரு பதட்டமாக வைத்திருக்கிறது என்பதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார லாபம் ஒளிந்திருக்கிறது. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஒரு பெரும் பகுதி செல்கிறது. இப்போது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்தாலே சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை எகிரத் தொடங்கும். ஒருவேளை போர் வெடித்து இந்த நீரிணை மூடப்பட்டால் தற்போது $60 இருக்கும் கச்சா எண்ணெய் விலை $200 அல்லது $300 வரை கூட உயரக்கூடும். இங்கேதான் ரஷ்யாவின் ஜாக்பாட் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே உக்ரைன் போரினால் பல பொருளாதார தடைகளை சந்தித்து வரும் ரஷ்யாவிற்கு இந்த எண்ணெய் விலை உயர்வு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். விலை உயரும்போது ரஷ்யாவிற்கும் ஒவ்வொரு பேரல் எண்ணெய்க்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும். மேலும் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரிக்கும் போது சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் எண்ணெய் விநியோகத்திற்காக இன்னும் அதிகமாக ரஷ்யாவையே நம்பியிருக்கும் சூழல் உருவாகும். சுருக்கமாகச் சொன்னால், ஈரான் சந்திக்கும் இந்த ஆபத்து ரஷ்யாவின் கஜானாவை தானாகவே நிரப்பும். ரஷ்யா ஏன் ஒரு முழுமையான அமைதியை விரும்பாமல் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பதட்டத்தை விரும்புகிறது என்பதற்கு இதுவே சாட்சி. நேயர்களே, நாம் பார்த்த இந்த 3 முக்கிய விஷயங்களையும் ஒரு புவிசார் அரசியல் கண்ணோட்டத்தில் ஆராய்ந்தால் சில முக்கியமான புள்ளிகள் நமக்கு தெளிவாகின்றன. ரஷ்யாவை பொறுத்தவரை ஈரானுடனான அந்த 20 ஆண்டுகால ஒப்பந்தம் ஒரு தற்காப்பு அரணாக தெரிந்தாலும் நடைமுறை செயல்பாடுகள் முற்றிலும் வேறாக இருக்கின்றன. ஈரான் பில்லியன் கணக்கில் பணம் கொடுத்தும் தனது வான்வெளி பாதுகாப்பிற்கு தேவையான Su-35 விமானங்களை வழங்காமல் ரஷ்யா இழுத்தடிப்பது ஒரு குறிப்பிடத்தக்க முரண்பாடு. அதேபோல் புட்டின் ஒரு மிக முக்கியமான ராஜதந்திர கணக்கை வைத்துள்ளார். இஸ்ரேலில் வாழும் 1.5 மில்லியன் ரஷ்ய மொழி பேசும் மக்களின் பாதுகாப்பை விலை பேசி அவர் ஈரானுக்கு ஒருபோதும் நேரடி இராணுவ ஆதரவை வழங்க மாட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக மத்திய கிழக்கின் இந்த பதற்றம் உலகச் சந்தையில் எண்ணெய் விலையை உயர்த்தி ரஷ்யாவின் பொருளாதார வருவாயை அதிகரிக்கிறதே தவிர ஈரானுக்கு எந்த ஒரு இராணுவ பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதில்லை. நாம் நமது வீடியோக்களில் எப்போதும் சொல்வது போல புவிசார் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. இங்கே எல்லாமே சுயலாபம் மட்டும்தான். இந்த வல்லரசுகளின் ஆட்டத்தில் ஈரான் இந்த ராஜதந்திர சூழலை எப்படி கையாளப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது குறித்து உங்களின் பகுப்பாய்வு என்ன? ரஷ்யா ஈரானை கைவிட்டு விடுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஆழமான புவிசார் அரசியல் அலசல்களுக்கு தமிழ் ஜியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.